எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப 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 லேட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இவ்வளோ நேரம் பொறுமை காத்த மீடியா நண்பர்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்கள் அனைவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து துறையிலும் ஜாம்பவான்களாக இருக்கிற எல்லா பல்துறையில் ஜாம்பவானாக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி இன்றைக்கி வந்திருக்கிறவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இமோஷ்னலான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி. ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதும் சரி, இப்போ இந்த மேடையில் வந்து பாலா சார் பேசினப்போ நிறைய வழிகள் வந்து இப்போ ஆக்சுவலி கேட்டேன். ஸோ அவர் ஆக்சுவலி சொல்லியிருந்தார், ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை. ஆக்சுவலி இப்போ தான் வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு. அது கேட்க ரொம்ப இதாக இருக்குது. பட் கவலைப்படாதீங்க சார், ஆல் இஸ் வெல். ஸோ ஃபர்ஸ்ட் பாலா சார் பற்றி சொல்லி ஆகணும். ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி இல்லாமல் அவர் வந்து ரொம்ப ஒரு அனுபவசாலியான டைரக்டர் மாதிரி தான் இருந்தார். ஆக்சுவலி நானும் கூட இது வரைக்கும் எனக்கு தோணவே இல்லை அவர் ஃபர்ஸ்ட் டைரக்டர், டெபியூ டைரக்டர்னு. ஏன்னா ஒத்த தாமரை சாங்கில் நாங்கள் ஒர்க் பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டு, அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவர் என்ன நினைக்கிறாரோ எனக்கு ஒரு விஷயம் புரியும், நான் என்ன நினைக்கிறேனோ அவருக்கு அப்படியே சிங்கில் புரிஞ்சிடும். நாங்கள் பேசிக்க மாட்டோம், ஆனால் அது சிங்கில் புரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு திறமைசாலியான ஒரு டைரக்டர். அதனால என்னவோ நாங்கள் ஜின் படம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணவே இல்லை இப்போ வரைக்குமே. இங்கே மேடையில் சொல்கிற வரைக்கும் தான் ஃபீல் பண்ணி, ஆமாம் டெபியூ டைரெக்ஷன் பண்ணுறாருல அப்படின்ற மாதிரி. பட் டெபியூ டைரெக்ஷன் மாதிரி இருக்காது இந்த படம். அவ்வளோ நுணுக்கமாகவும் சரி, அவ்வளோ ஒரு கணிப்பாகவும் அவருக்கு என்ன தேவை அப்படின்றத அந்த ஜின் கதையில் எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் கேட்டு அழகாக கேட்டு வாங்கி இந்த படத்தை வந்து கடைசி வரைக்கும் எடுத்து வந்திருக்காரு. ஸோ அதுக்கு சார், நீங்கள் வந்து ஒரு டைரக்டராகவும் சரி, ஒரு ப்ரொடியூசராகவும் சரி, ஒரே ஒன் மேன் ஷோவாக இங்கே அங்கே நிறையா ஓடி தெரிஞ்சது வந்து நானும் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய ஹேட்ஸ்ஆப். அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து ஏன்னா அதுக்கு ஒரு பலத்தை கைத்தில் கொடுக்கலாம். ஏன்னா அது நான் கிட்டேருந்து பார்த்துருக்கேன். அவர் ஒண்டி அங்கங்கே ஓடிட்டு இருப்பார். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸை அப்படி ஃபேஸில் காமிச்சிக்க மாட்டார், அப்படி சைலண்ட்டாகவே இருப்பார். நானே கேட்பேன், சார் அறி ஓகேன்னு. பட் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். இந்த படம் மூலிமா, இந்த ஒத்த தாமரை சாங் மூலிமா நான் இவரை வந்து சந்தித்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னை இன்னும் நிறையா பயணங்கள் தொடரணும் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் me and giving me this role in Jin. என்னை நம்பி நான் இந்த கதை பண்ணுவேன்னு நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார். இன்னும் வந்து ரொம்ப தாமதமாச்சு. ஸோ அதனால் நான் குயிக்காக சில விஷயங்கள் சொல்லிடுறேன். அனில் ரெட்டி சார், ரகு சார் ஒரு துணை ப்ரொடியூசர்ஸாக வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அது தவிர்த்து இன்னும் 2 பேர்த்துக்கு வந்து இன்னும் பெரிய நன்றி சொல்லணும். வேந்தன் சார் அண்ட் ராஜேஸ்வரி அம்மா. ஏன்னா செட்டில் வந்து அதாவது பாலா சார் எப்படி பார்த்தனோ, அவர் என்கிட்ட கேட்டார் ஆக்சுவலி, நீங்கள் ஏன் சார்னு கூப்பிட்றீங்க, அண்ணன் கூப்பிட மாட்டீங்கன்னா. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணதுலேருந்து சார்னு கூப்பிட்டுருக்கேன். ஆனால் அண்ணன் மனசில் இருக்குது, ஆனால் சார்னு வந்து மரியாதை அப்படியே இருக்குது. ஆனால் அந்த செட்டில் வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியாக இருந்தாரோ, அவரோட ஃபேமிலியும் எங்களோட ஃபேமிலி அப்படியே டோட்டல் ஆகிட்டாங்க. வேந்தன் சார் அண்ட் ராஜேஸ்வரி அம்மா அவங்க வந்து ஒரு பதவியில் இருக்காங்க. அவங்க நிறையா அனுபவசாலி, நிறைய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தாலும் அந்த இடத்துல டிஆர் பாலா சாருக்கு ஒரு தந்தையாகவும் ஒரு தாயாகவும் எங்கள் எல்லாருக்குமே ஒரு அரவணைப்பாகவும் அந்த செட்டில் இருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ சார். அண்ட் விவேக் மர்வின் பிரதர்ஸ், எனக்கு வந்து ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் நான் நிறைய இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்கேன். விவேக் மர்வின் ஆரம்பத்தில் எனக்கு நான் உங்களை தெரியறதுக்கு முன்னாடி விவேக் மர்வின்றது ஒரு ஆள் தான் நினச்சிருந்தேன். ஆனால் 2 minds think alike அந்த மாதிரி ரெண்டு பேர் அப்படின்றது எனக்கு வந்து சமீப காலத்தில் தெரியும். அதுக்கப்புறம் இவங்க கூட ட்ராவல் பண்ணேன். நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியன்ஸோட பல்ஸு, யங்ஸ்டர்ஸோட பல்ஸ் பிடிச்சி பாட்டு வந்து அழகாக செஞ்சு அதை ஹிட் ஆக்குவாங்க. அவங்களோட பாடல்களில் நானும் ஒரு பங்காகிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் உங்கள் கூட நான் பண்ணணும், நீங்களும் நிறைய உயரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இதே மேடையில் வந்து மகாவிஷ்ணு பிரதர் வந்திருக்காரு. அவரை பற்றி சொல்லிடுறேன். பிரதர்னா கூப்பிட்டேன். நான் கேட்டேன், பிரதர்னு கூப்பிடலாமா உங்களன்னு. தாராளமாக பிரதர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அவர் வந்து பல மேடைகள், பல நாடுகள் வந்து கடந்து போய் அவர் ஆன்மீக பயணத்தை வந்து மேற்கொண்டுட்ருக்காரு. அதே மாதிரி மலேசியாவில் ரீசன்ட் டைமில் வந்திருந்தார். நான் அதை பற்றி கூட சொல்லியிருந்தேன். நான் பாலா சார்கிட்ட அன்றைக்கி பேசினேன். ஏன்னா அவர் வந்து எங்களோட ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, டீசர் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷாக்கு. நான் உடனே பாலா சார்கிட்ட கேட்டேன், சார் எப்படி சார் இவர் ஷேர் பண்ணியிருக்காங்க, இவருக்கு தெரியுமா அவங்கள அப்படின்றப்போ பாலா சார் சொன்னார், எனக்கு நல்ல பழக்கம், நல்ல பிரதர் மாதிரின்னு. ஸோ அவரும் பாலா சாரும் சரி, மகாவிஷ்ணு பிரதரும் சரி, 2 பேருக்குமே 2 பேர் நன்றி மறக்காமல் இன்ன வரைக்கும் பழகியிருக்காங்க.
போயிருக்காங்க. அந்த பயணத்தில் நானும் ஒன்றா வந்திருக்கேன் அப்படின்றப்போ இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ பிரதர். உங்களோட அவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் நீங்கள் இன்றைக்கி வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்கன்றப்போ அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ். அண்ட் அடுத்ததாக வந்து அர்ஜுன் ராஜா கேமராமேன். ஒரு படத்தில் கதை எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டனோ அதை காமிக்கிற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா. சார் சொன்னாங்க 2 பேருமே உட்காந்து வந்துட்டு அந்த இன்றைக்கி சீன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிபேட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு 2 பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அர்ஜுன் ராஜா பிரதர் வந்துட்டு வெரி குட் கேமராமேன். எனக்கு வந்துட்டு என்ன எப்படி சில இடங்களில் நானும் தப்பு பண்ணுறது இருக்கும், ஷார்ட்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கும், நம்ம வந்து சில ஆங்கிள்ஸ் வந்து தப்பாக பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஜாலியாக வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அந்த கேமரா டிபார்ட்மெண்ட் டீம், என்டையர் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீம், ஃபுல் செட்டே வந்து எப்பயுமே வந்து ஒரு ஜாலியாக இருக்கும். எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததில்லை, எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததில்லை. எல்லாமே ஜாலியாக தான் போயிருக்கு. லேட்டாக முடிச்சிருக்கோம், ஆனால் லேட்டாக முடிக்கிறப்ப கூட யாருமே டென்ஷனாக முடிச்சதில்லை நினைக்கிறேன். எல்லாம் ஜாலியாக தான் முடிச்சுக்கோங்க. எல்லாம் ஜின் பண்ண வேலை நினைக்கிறேன். இந்த ஆர்ட் டைரக்ஷன் டீம் தினேஷ்குமார் பிரதர் ரொம்ப அற்புதமான வேலைகள் பண்ணியிருந்தார். நானே ஒரு செட் பார்த்து ரொம்ப 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 இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ இவ்வளோ பெரிய செட்டில் நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கோன்றப்போ எனக்கு ஆக்சுவலி அது ரொம்ப அமேஸ்டாக இருந்துச்சு. இந்த ஆர்ட் டைரக்ஷன் டீமுக்கு வந்து சல்யூட், தேங்க்ஸ். அண்ட் ஸ்டன் மாஸ்டர் ஃபேந்தம் ரெடி மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். உங்களை ரொம்ப நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன். படத்தில் 4 ஃபைட்டு எனக்கு வந்து ஆக்சுவலி ஜின் கதை பாலா சார் சொல்கிறப்போ இந்த ஃபைட் சீக்வன்ஸ் பற்றி சொல்லியிருந்தார். எனக்கு வந்து பர்சனலாகவே ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து வளர்ந்ததுனால நமக்கும் இந்த ஃபைட்லாம் பண்ணணுன்னு ஆசைலாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஆசை உள்ள பையன் தான் நானும். இந்த படத்தில் ஒரு 4 ஃபைட் இருக்குது அப்படின்னாரு. அந்த 4 ஃபைட்டும் பார்த்திங்கன்னா நான் பண்ணல, ஜின்னா பண்ணுது. அந்த ஜின் எப்படி பண்ணுது அப்படின்றது தான் இந்த கதையில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை மாஸ்டர்கிட்ட சொல்லி மாஸ்டர் வந்து என்னை வந்து ஒரு ஒரு புதுமுக நடிகரோ இல்லை ஒரு அனுபவம் இல்லாதவங்க பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி எந்த விஷயமும் கொடுக்காம ஒரு அனுபவமிக்க ஒரு நடிகர் பண்ணால் இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னையும் பண்ண வச்சாங்க. தேங்க்யூ மாஸ்டர். நிறைய இடங்களில் அவங்க கஷ்டப்படுத்தியிருக்கேன், ஆனால் அதை கரெக்டாக காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். இந்த டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர், ஒத்த தாமரன் சாங் இன்னும் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணோம். இந்த குட்டிமா சாங்லேயும் வந்து குட்டிமா சாங் பண்ணுறப்ப இன்னொரு சாங் வந்து கீழே 2 ஃப்ளோரில், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் குட்டிமா சாங் ஷூட் பண்ணுறாங்க, செகண்ட் ஃப்ளோரில் வேறு ஒரு பாட்டு ஷூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 2 சாங்க்கு ஷூட் பண்ணுறப்போ மாஸ்டர் அங்கேயும் கொரியோ பண்ணுறாரு, இங்கேயும் கொரியோ பண்ணுறாரு. ஒரே நல்ல ஹெக்டிக்காக இருக்குது. ஆனால் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் வெதரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய சில ஹிக்கப்ஸ் வந்திருந்தாலும் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி பாலா சார் சரி ஸ்ரீதர் மாஸ்டர் சரி அவ்வளோ அழகாக முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் ஏடி டீம் டிட் த பெஸ்ட் ஒர்க். அஃப்கோர்ஸ் ஏடிஸ் இல்லாமல் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து பக்கபலமாக இருக்கணும் இல்லையா. அந்த டீம் வந்து எப்பயுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எப்பயே பார்த்துருப்பீங்க, அங்கங்கே ஓடி பட்டு வேலை செஞ்சாங்க. இப்போ வரைக்கும் நல்ல மரியாதையான பசங்க. அவங்களும் ஒரு பெரிய உயரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன். இந்த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் அது வேலையில் நன்றி. ப்ரொமோ டீம் இது வரைக்கும் நிறைய ப்ரொமோ டீம்ஸ் ப்ரொமோ கார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கும் நன்றி. எடிட்டர் தீபக் பிரதர், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு படத்தோட வந்து எடிட்டிங் ரொம்ப முக்கியம், அதுதான் வந்து ஆடியன்ஸ் எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போது நான் காஸ்ட்டுக்கு வந்துடுறேன். அப்படி ஒருவேளை ஏதாச்சும் டெக்னிக்கல் டீமில் ஏதாவது விட்டுப்பட்டு இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க, என்ன பட்டுன்னு போகிறனால. காஸ்ட் இமான் அண்ணாச்சி, ஃபஸ்ட்டு இமான் அண்ணாச்சி, வடிவர்சி மேம், ராதா ரவி சார், நிழல்கள் ரவி சார், பால சரவணன் பிரதர், ரித்விக், இவங்க எல்லாமே நம்ம வந்துட்டு சில பேர் வந்துட்டு போயிட்டாங்க, சில பேர் இன்னும் வரல. ஆனால் இன்றைக்கி மேடையில் இருக்கிறவங்க பற்றி இவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு வந்து இமான் அண்ணாச்சி வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப நானே கொஞ்சம் இதாகிட்டேன் ஆக்சுவலி. இமான் அண்ணாச்சி, வடிவகாசி மேம்லாம் அவங்க பார்க்குறப்போ இவங்களாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர், நம்மளை எப்படி வெல்கம் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஃபாதர் கேரக்டர் பண்ணார் இமான் அண்ணாச்சி சார். ஸோ நான் ஃபஸ்ட்டு டே போய் பார்க்குறப்ப அவர் ரொம்ப ஜோவியலாக ரொம்ப ஜாலியாக, வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் இருந்த அந்த கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாம் கொடுத்து அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக பேசினார். அதே மாதிரி செட்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாலும் எனக்கு வந்து நல்ல ஒரு இடம் கொடுத்து நமக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் கொடுத்து பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் வினோதினி அக்கா என்ன ஜார்ஜ் விஜய் அண்ணா ஆல்சோ, ஏன்னா இவங்க எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து வினோதினி அக்கா வந்து அக்கா கேரக்டர் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியான ஒரு ஆக்டர்ஸ். அவங்க நிறைய படங்களில் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் என்கிட்ட நேரடியாக பார்க்குறப்ப அவ்வளோ ஹம்பலாக ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு நடிப்பு,
சொந்த தம்பி மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. தேங்க்யூ அக்கா. ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ ஆன் செட். அண்ட் ஜார்ஜ் விஜய் அண்ணா, தேங்க்யூ. எனக்கு வந்து மாமா கேரக்டர் பண்ணியிருந்தார். நான் உண்மையிலே ஒரு மாமாவா தான் ட்ரீட் பண்ண அவரை. அவரும் என்னை அப்படி தான் பார்த்தாரு. ஸோ ரித்விக்னு ஒரு சின்ன பையன் இருந்தார், அவரும் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அண்ட் பாலசரவணன் பிரதர் ஃபுல் காமெடி டைமிங்கில் வந்து பட்டுன்னு காமெடி அடிச்சுட்டே இருப்பார். ஆக்சுவலி ஃபுல் செட் வந்து எங்களுக்கு செட்டில் எப்படி இருக்கும்னா, கட் சொல்லிடுவார் பாலா சார். கட் சொன்னதுக்கப்புறமா ஆக்ஷன் போயிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு காமெடி சீக்வன்ஸ் வந்துட்டு இருக்கும், எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஷூட் போனோன்னா ஐயோ ஷூட் முடிஞ்சிச்சா அப்படின்னு தான் ஃபீலாக இருக்கும், தவிர ஷூட் ஏன்டா முடிஞ்சிச்சின்னு ஃபீல் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வகையில் பாவ்யா வெரி டேலண்டட் ரைசிங் ஸ்டார், மக்களுக்கு நிறைய இளைஞர்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகையும் கூட. நல்ல பண்பும் நல்ல மரியாதையும் நல்ல குணமும் உள்ள ஒரு பெண்மணி நான் பார்த்ததில்ல. ஸோ தேங்க்யூ பாவ்யா. ஆக்சுவலி அவங்களோட அந்த ஹம்பிள்னஸ், அந்த ஒரு குணம் மரியாதை இருக்கு இல்லையா, நம்ம மேடை நாகரிகம் அந்த மாதிரி ஒரு மனிதர்கள்ட்ட பழகிறதுக்கு ஒரு நாகரிகம் இருக்கும். எப்படி நம்ம பேசுகிறோம், எப்படி நம்ம கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட், அந்த மாதிரி ஒரு விஷயம் அது அவங்கள்ட்ட ரொம்ப நிறையவே இருக்குது. ரொம்ப ஒரு லைட் வெயிட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க பெரிய பெரிய உயரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். பவ்யா, ஆல் த வெரி பெஸ்ட். வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் சாம் விஷால் பிரதர் நம்ம தான் இங்கே பார்த்தேன். அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, கொஞ்சம் பக்கமான்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு அவரோட வாய்ஸ்க்கு நிறைய பேர் ஃபேன். ஸோ எங்கள் படத்தில் அந்த பாட்டில் பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நிக்கில் முருகன் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களை வந்து நான் நிறையா ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துருக்கேன். நான் ஆரம்பத்தில் சென்னை வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே ஐ திங்க் ஒரு 7 வருஷம் ஆச்சு அந்த ஷோ முடிச்சு. இப்போ 7 வருஷம் ஆச்சு. நான் இடையில வந்து சின்ன கேப் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, என்னாச்சு உங்களுக்கு ஒரு சின்ன கேப் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பதில் சொன்னேன்னா, படங்கள் வந்துச்சு, உண்மையிலே படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த படங்கள் பண்ணுறப்ப சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், சில தாமதங்கள் ஏற்படும். சில இடங்களில் வந்துட்டு இடம் பொருள் ஏவல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதை பார்த்து தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் பண்ண படங்களில் 2 படங்கள் வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒன்று வரும். ஸோ அதனால சின்ன கேப்ஸ் இருந்துச்சு. அப்பயும் வந்து நிறைய பேர் வந்து மக்களோட ஆதரவு இருந்துகிட்டே இருக்குது. எப்போல்லாம் நான் சென்னை வரணும், அப்பப்போல்லாம் ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கப்போ நீங்கள் வந்து அங்கே இருந்திருக்கீங்க, எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் நான் பார்த்ததில்ல, எந்த ஒரு ஈகோவும் இல்லை. ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக பழகிற ஒரு ஆள். ஸோ அவருக்கு ஒரு வளர்த்த கருத்தில் கொடுங்க. நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்ததும் அவர் தான், இது வரைக்கும் வச்சுருக்கிறதும் அவர் தான். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெரி ஹாப்பி அண்ட் ப்ளஷர் டு ஒர்க் வித் யூ. அண்ட் பாய்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஏதாச்சும் ஒட்டு பட்டுருச்சுன்னா தேங்க்ஸ். எல்லாத்தையும் சொல்லிட்டோன்னா ஓகே. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், த மேன் ஆஃப் த ஷோ நினைக்கிறேன், ஜின்னு. அந்த பையனை அவர் ஒரு காஸ்ட்டு தான். அந்த காஸ்ட் என்னால் வர முடியல. அவர் இங்கே தான் எங்கேயோ இருப்பார். ஸோ அந்த ஜின்னுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். நான் ஜின் மூலியமாக தான் நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தோம். இந்த ஜின் கதை சார் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அது என்டர்டெய்னராக இருக்கும்னு தான் சொல்லியிருந்தார். 2-3 இன்டர்வியூஸில் நாங்கள் பேசியிருந்தோம். அதாவது நம்ம வந்து இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை, அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. இட்ஸ் கோன் பி பியூர்லி என்டர்டெய்னர். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வந்து டிக்கெட் கொடுத்து பார்க்குறீங்க, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கணும், நல்லா சிரிச்சிட்டு போகணும்ப்பா, நல்லா இமோஷனல் மூவி பார்க்கணும்ப்பா, ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்டோரி பார்க்கணும்ப்பா அப்படின்னா ஐ திங்க் ஜின் ஓன்ட் டிசப்பாயிண்ட் யூ அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் பார்த்து இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லுங்கள். அந்த 10 பேர் இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா எங்களை மாதிரி சின்ன படங்கள் இப்போ உள்ளே வரப்போ உங்களை மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு வரப்போ தான் எங்களால் அடுத்தடுத்த படத்துக்கு மூவ் பண்ணி போக முடியும், அடுத்தடுத்த வெற்றியை நோக்கி எங்களால் ஓட முடியும். அதில் மிகப்பெரிய பங்கு இந்த மீடியா நண்பர்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கலைஞனும் ஆசைப்படுறது அவனோட அங்கீகாரத்துக்கு தான். அந்த கலைஞர்களாக நாங்கள் கேட்குறோம் எங்களோட அங்கீகாரத்துக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது செகண்டரி, ஆனால் படம் பாருங்கள், பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். விழாவுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். அதாவது ஒவ்வொரு படத்தையுமே வந்து ஒரு வித்தியாசமான கதை, இது ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிப்போம். இதை உண்மையிலே வந்து வித்தியாசமான படம்னு ரொம்ப தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அவர் கதை சொல்லும்போது, டிஆர் பாலா நண்பர் இயக்குனர் கதை சொல்லும்போது, நான் வந்து இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் இருக்கா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன். ப்ரோ இது கதையில் ப்ரோ, இது உண்மையிலேயே நடந்த சம்பவம் ப்ரோ, மலேசியாவில் நடக்குது ப்ரோ அப்படின்னாரு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நாயை வளர்ப்பாங்க, பூனையை வளர்ப்பாங்க, பேயலாமல் வளர்க்குறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இது ஒரு ஜின்னை வளர்க்குற இதில் ஏற்படுற ஒரு
கயாஸ் தான் இந்த படம். இதில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு இயக்குனர் டிஆர் பாலா நண்பருக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. மேடம் ப்ரொடியூசர் சார் மேடம் 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. முகேன் ராவ் பிரதர் கூட சேர்ந்து நடிச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒருத்தர். அவருக்கு நிறைய ஃபேன்ஸ். எங்கே போனாலுமே வந்து அவர் வந்து பயங்கரமான ரீச்சில் உடையவர். எங்கே போனாலும் அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அவர் பயங்கர ஹம்பிளாக இருப்பார். எனக்கு அவர் கூட இன்னும் நிறைய படம் சேர்ந்து நடிக்கணும் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. பவ்யா சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கேரக்டரை. வினோதினி மேம் வந்து நாங்கள்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. வினோதினி மேம் எப்பவும் போல் கலக்கியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். குறிப்பாக குழந்தைகளுக்கு பிடிக்கும். குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பாருங்கள். இந்த ஜின்னை வந்து நிச்சயமாக குழந்தைகளுக்கு பிடிக்கும். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு அந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, மகிழ்ச்சி.